டியூட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுதான் பிஆர் ரேங்க்கு தான் பார்க்க போகிறோம். பிஆர் ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக தான் போகிறோம். அந்த ஸ்குவாடாகவே போவோம். எப்போவுமே நம்மளுக்கு ஸ்குவாடு தான் முக்கியம். சரி, பிஆர் ரேங்க்கு 18 பிளாட்டினம் 2. சரி வாங்க போவோம். கமேக் இன்னைக்கு ஒரு தரமான அடி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இது வேறு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. இப்போ ஒரே கடுப்பு தான். இப்படியே வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நாள் எடுக்க போகுது. வந்துடுச்சு கலகாரி. I might want some trouble. மறுபடியும் ஃப்ளேம் பேனர் என்னடா ஏதோ சூறாவளி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே நியாயமாக இருக்காடாடி. ரோதா கண்ணை வச்சுட்டு அப்படி ஸ்கோப் பார்க்குறாங்க. இதோட சிம்பிள் அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. வேறு எங்கே இறக்கி விடப்போம் தெரியல. இறக்கி விட்டான்டா. இல்லைடா கமாண்டு போஸ்ட்டு. இதை மட்டும் அப்படியே செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெட்வொர்க்கே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஏதாவது கன்று எடுக்கணும். அப்போ தான் நம்ம உயிரோடு இருந்து நம்ம கடையாக உட்காந்து போட்டு போயிடுவாங்க. जल्दी आओ जल्दी जल्दी दो बंदे जल्दी आ गया भाई. एक मर गया. खत्म करो रिवाइव कर दिया. 3 नंबर मार उसको. போடு. ஐயோ சாவ மாட்டேங்கிறான். ஆவுடா रिवाइव कर दे मेरे को. गोविंद राजा नेटवर्क राजा यार. Help me! ரிவைவ் பண்ணுறான். அந்த நெட்வொர்க் வேறு மாட்டங்காம இருக்குது. சரி அவனும் அங்கெங்கேயோ போகிறானுங்க. இங்கே ஆனால் நெட்வொர்க் கட்டுன்னு தான் அவங்க செத்துருப்பாங்க. அவன் கரெக்டான டைமில் ரிவைவ் பண்ணான். பண்ணி MP5 கொடுத்துருக்கானுங்க. எவனும் வச்சுக்கிட்டே ஹை அவனுக்கு இந்த பைசர் அதுக்குள்ளே யாராச்சும் அழுத்தி போடி மாமா. அவன் இன்னைக்கு செத்துடணும். அழுத்தி வரேன்ரா. ஆமாம் அழக்கணும். ஆண்டி அவனை நம்மள போடணுமா? புகழிச்சிரும். யாரா ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்தினுக்குறான். கொஞ்ச நேரம்
உலக வேண்டியதுதான். சரி இதுதான் அப்கிரேட் ஆகிருக்கு. அப்கிரேட் பண்ணிவிட்டு ஹெல்ப்மின்னு கற்றுனுக்குறான். அவன் போயிட்டு ஹெல்ப் பண்ணிடுவான். அப்படியே தம்பி இருக்கீங்களா? டே போட்டுங்களா? மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? மனசாட்சி இருக்காடா? இவனும் இங்கே தான் போகிறான். ரெண்டு பேரும் இருக்காங்க. ஓடு மாசு இப்படியே ஹெல்ப் பண்ணுறான். பையன் நல்ல பையன்டா. அப்பா வர்றா நல்ல பையனாகிறாங்க. எனக்கு இது ரெண்டாவது ரிவைவல். मशीन के पास नीचे बैठे एक ही बंदा है एक साथ ले जाओ मशीन के पास. எத்தனை ரிவைவல் பண்றாங்க? एक ही बंदा है ऊपर बैठा ऊपर. मार दो छोटी वाली गन से मार तो मार होता है. அத்தனை வாட்டிங்க சாவுறது. एक साथ वहीं जाए. வேற மேக்ஸ் ஆகணுச்சுன்னா அடிக்கிறான் போலக்கான். இவனும் மேக்ஸ் ஆகும் தான் வச்சுருந்தா இருக்கான். நகம் தெரியல. भाई इसको फोड़ दे पहले इसको फोड़ दे. மேக்ஸ் சவுண்டா போட்டாங்க. रिवाइव कर भाई रिवाइव कर. Double takedown. हेल्प பண்றா டேய். जल्दी कर भाई रिवाइव. ஏழதான். இது மூணாவது ரிவைவல். 2 பேர் செத்து போனா 2 பேர் இருக்கணும். ஆனால் இருக்கிறவனுங்க நல்ல பசங்களாக இருக்குங்க. அடித்து சொல்லுவேன். ஆனால் மூணாவது ரிவைவல் பண்ணுற அளவுக்கு இது வச்சுட்ருக்காங்க. அவனோட சாவு நான் பார்த்தேனே. டே எனக்கு மேட்ச் அவன் வேணும்டா. பாவீங்களா? மேட்ச் அவன் பற்றி தெரியாதவங்களே. भाई साइलेंसर दे दो यार. भाई साइलेंसर दे दो यार. சும்மா இருக்கு. மேட்ச் அவன் இருக்கு. சரி இன்னைக்கு ஒரு புடியை பிடிப்போம். ஒரு எத்தனை கிட்டு நம்ம? ஒரே ஒரு கிட்டு சிங்கமாக போச்சு புள்ள. ஐயோ டேய் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது லூட் அடிக்கணும். ஆனால் நம்மளுக்கு பாடையை கட்டிடுவானுங்க. சரிங்க ஒரு ஹெல்மெட்டு तुम्हारे पास स्नाइपर है भाई दे दो ना. ரிவைவ் பண்ணியே இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி அவுட் ஆனால் போதும் ரிவைவ் பண்ணிடுறாங்க. அது உனக்கு தப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை நல்ல பசங்களாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கோப்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸ்கோப் நல்லா இருக்குது. ஏன் செத்துட்டானே எந்த வீடு அது? எங்கள் வீடு இல்லையா? வேறு ஏதோ வீடுன்னு நினைக்கிறேன் அது. சரி போய் பார்ப்போம். இங்கே ஏதாவது லூட்டு பைசன் இருக்குது. பைசன்லாம் வேணாம். மெடிக்கிட்ட இருக்கும். மாப்பிளை MP5 மாப்பிளை MP5 இன்னைக்கு அழுத்தி பொடி மேட்ச் அதே தான். இன்னைக்கு அவன்லாம் கிடைக்கிறானோ இன்னைக்கு அவன் செத்துட்டான். MP5 மாப்பிளை செத்துட்டீங்கடா. மாப்பிளை செத்து போயிட்டீங்க. இல்லை நெருப்பு தெறிக்க விட்டுருக்கானுங்க. எஸ் லேம். இங்கே ஐ திங்க் நிறைய இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இவ்வளோதான் நம்மக்கிட்ட எடுக்கிறது.
எதுக்குடா பேக் ஃபுல்லாச்சு அப்புறம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்தேன். மலை மாடு மாதிரி நின்றுட்டு இருந்தான். எங்கே அடிக்கிறான்னு பார்த்தா மேலே அவனே பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படியே போடுவோம். அவனையும் அடிக்கிறான். ஆனால் யானை அடிக்கிறான்னு தான் தெரியல எனக்கு. ஏதோ சண்டை நடக்குது. சண்டை சண்டை வாயில் மாசான சண்டை நடந்துருக்குது அங்கே. அது என் பைய ஃபஸ்ட்டு இருக்கும் கையில். இருக்கான் வண்டி. இருந்தாங்க போட்டான் முடிஞ்சு அவ்வளோதான். இந்த மேட்ச் இதோட அடைகிறது. எவ்வளோடா இருக்கு போடுங்க. இன்னைக்கு பிளாட்டினம் 2 மாசாக போயிட்டோம். பிளாட்டினம் 2 இன்னைக்கு மாசாக போயிட்டுக்கிறோம். நம்ம ஒரு கிலோ தான் ஏன் அங்கே. சரி இன்னைக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். சரி இன்னைக்கோட மேட்ச்சை இதோட முடிச்சுப்போம். அடுத்த மேட்ச்சில் நம்ம பார்ப்போம். சரி இது உங்கள் சுறா கேமிங்.